Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sun Sun Study. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்ற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எஸ்எம்சியை யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன், எந்த இடத்துல பை இருக்குது, எந்த இடத்துல செல் இருக்குது அப்படின்றத நான் வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் அனலைசிஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே ப்ளைனாக எடுத்துகிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் அப்டேட் ஏதாவது ஆஃபர் போடுறோம், அந்த மாதிரி கோர்ஸோட அப்டேட் இந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? நம்மளோட ப்ராஃபிட்டும் அங்கே தான் வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்டோட சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண யூரோஹிஸ்ட்ரி பற்றி சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ மேபி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள். பார்த்துட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மூமெண்ட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. 15 மினிட்ஸில் ஃப்ளிப் இருக்கா பாருங்கள் ப்ரோ. இதில் ஒரு ஐடியா வந்து நான் சொல்கிறேன். மிட்டிகேட் பண்ணிட்டானா? எஸ், மிட்டிகேட் பண்ணிட்டான். இந்த இந்த சப்ளை தான் வந்து நமக்கு ஹைலி வேலிடு. இருங்க, அப்படியே வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்த்துருவோம். சொல்லுங்கள் ப்ரோ, கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா? 15 மினிட்ஸ் சப்ளை, 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட். சரி, 5 மினிட் கன்ஃபர்மேஷன். சொல்லுங்கள் ப்ரோ, ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். மேலே சப்ளை இல்லையா? சப்ளை இங்கே மிட்டிகேட் பண்ணியிருக்கு ப்ரோ. ஓ, இங்கே மேலே சொல்கிறீங்களா? மேலே வந்து நமக்கு இப்போ நல்லா பாருங்கள். பிஓஎஸ் சோச் சப்ளை பார்த்தீங்கன்னா இல்லை சப்ளை. இப்போது மார்க்கெட் இங்கே வந்தா இந்த கேண்டல் எப்படி பிரேக் பண்ணால் ஃப்ளிப் வந்துருமா? ஏன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகே, ஃப்ளிப்பு மிட்டிகேட்டட். டிமாண்ட் மிட்டிகேட்டட். பட் டிமாண்ட் வந்து ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருக்குது. எனக்கு வந்து சஜஷனபிள் இல்லை, எனக்கு வந்து ஒப்பீனியன் இல்லை. பட் இது வந்து டிமாண்ட். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து டிமாண்ட் மிட்டிகேட் நடந்துருச்சு, ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான், மேலே சப்ளை இல்லை. மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு வந்து இப்படி ஒரு பிரேக் வந்து பண்ணுறான் அப்படின்னா இந்த ஆப்போசிட் கேண்டலை செல்லாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? யார் பண்ணிட்டு இருக்கா? லண்டன் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? இப்போ இந்த சோச்சுக்கு வந்து நமக்கு மேலே எங்கேயுமே சப்ளை இல்லை. அதனால மார்க்கெட் மேலேயும் போகலாமா? எப்படி அண்டர்ஸ்டாண்டா? மேலேயும் போகலாம். ஏன்னா சப்ளை இல்லை, மார்க்கெட் இந்த ஹை சப்ளை இல்லாதனால செல்லுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. அப்போது மார்க்கெட் வந்து இந்த ஹையை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதை தான் வந்து ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வேறு மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? இதை நம்ம கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்வீப் நீங்கள் யூடியூப்பில் வெளியே பார்த்த எல்லா ஸ்வீப்புமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலி ஃபேக் தான். ஓகேங்களா? ஸ்வீப்புன்றதே அது வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து பார்க்கலாம். அப்போது இதில் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, லண்டனில் இப்போ இருக்குது 1 மினிட் இருக்குது கேண்டல். 1 மினிட்டில் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வித் இம்பேலன்ஸோட நமக்கு இந்த டிமாண்டை வந்து பிரேக் பண்ணணும். பட் இந்த டிமாண்ட் கரெக்டான டிமாண்டு இல்லை. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் இது தான் நம்ம வந்து எடுத்தாகணும். இது ஒரு ஃபுல் சைஸ் கேண்டலாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஃபெயிலியர் பண்ணானா நம்ம இங்கேருந்தே செல் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணலாம். இன்னும் 44 செகண்ட் இருக்குது. நமக்கு வித் இம்பேலன்ஸோடு வரணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேண்டில் இங்கே ஓப்பன் பண்ணுறான்னு வச்சுங்களேன், நமக்கு 0 இம்பேலன்ஸே இருக்காது. ஏன்னா இங்கே வந்து ஓப்பன் பண்ணுறான்.
இந்த கேண்டில் இப்படி வந்து இங்கே க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்னா அடுத்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகும், இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அப்போ இம்பேலன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ இங்கேயே க்ளோஸ் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணுறான்னு வைங்களேன், இம்பேலன்ஸே இருக்காது. புரியுதா நான் சொல்கிறது? இருங்க 13 செகண்ட் இருக்குது. இங்கே ஓப்பன் பண்ணுறானா இந்த விக்குக்குள்ளே க்ளோஸ் பண்ணக்கூடாது பாடியை. வெயிட் பண்ணுவோம். 5 செகண்ட் இருக்குது. அவ்வளோதான், இங்கே ஓப்பன் பண்ணிட்டான். அப்போது இம்பேலன்ஸ் வர சான்ஸ் இல்லை. புரியுதுங்களா? இப்போ இது எவ்வளோ கீழே போய் இது பண்ணாலும் நமக்கு இம்பேலன்ஸே கிடையாது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃப்ளிப்பு கிடையாது ப்ரோ. இப்போதைக்கு மேபி ஃப்ளிப்பு கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஃப்ளிப்பே இல்லாமல் மறுபடியும் கீழே வரோம் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகும். இப்படி போயிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைல இருந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். பட் இந்த சப்ளைன்றது இங்கே மேலே இப்போ நம்ம போட்டிருக்க சப்ளை வந்து கொஞ்சம் வேலிடான சப்ளை. சரி ப்ரோ, நீங்கள் வாங்க இப்படி ஃபஸ்ட்லேருந்து வருவோம். டெய்லி ஃப்ளிப்புக்கு வந்து இப்போ எடுக்க போகிறீங்க. சப்ளை எடுத்துட்டோம். ஓகே, 4 ஹவர் போகிறோம். ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஓகே, 15 மினிட்ஸ் வந்துட்டோம். சோச் வந்து எடுக்க போகிறோம். சோச் வந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், ஃப்ளிப்பு இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். சோச் வந்து நான் மார்க் பண்ணுறேன், இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகே, எடுங்க ப்ரோ ஃப்ளிப்பு. இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம். சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ. இல்லையா? இந்த சோச் இருக்குது. இந்த சோச்சுக்கு டிமாண்ட்ஸ் ஃபஸ்ட் எடுக்கணும். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கா? ஆமாம். இந்த டிமாண்ட் அப்படியே இங்கே கொண்டு வாங்க. ஃப்ளிப் எங்கே இருக்குது பாருங்கள். ஃப்ளிப் இங்கே இருக்கா? மிட்டிகேஷன், ரியாக்ஷன், ஃபெயிலியர். ஹிடன் டிமாண்ட் இருக்குது, ஹிடன் சப்ளை இருக்கா? இது ஓகே. மார்க்கெட் அங்கேருந்து என்ன பண்ணுறான், கண்ட்ரோல் எடுத்து ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்கு, ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது, மார்க்கெட் இதை மிட்டிகேட் பண்ணுறான். இங்கேருந்து இப்படி வரோம். நமக்கு ஃப்ளிப் இங்கே இருக்குது. இந்த லோ தான் வந்து நமக்கு டிபியாக இருக்கணும். இது வந்து ஒரு 1:2 அந்த மாதிரி ட்ரேட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஆனால் ஃப்ளிப் இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். இதில் செல் போகிறீங்கன்னா ப்ரீவியஸோட ஹை இங்கே இருக்குது, இதுக்கு மேலே வைக்கிறது பெட்டர். ஸோ அவ்வளோ பெருசு இருக்குன்னா கொஞ்சம் இப்படி கீழே இறக்கி கூட வைக்கலாம். டிபி வந்து இங்கே வைக்கலாம். 1:1 தான் வருது. இல்லைனா கொஞ்சம் ஒரு 1:2 நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1:2, 1:1 இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இது உங்களுக்கு டிபி ரொம்ப சின்னதாக இருக்குன்னா அடுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் அடுத்து என்ன பண்ண போகிறோம், சோஸ் தான் வந்து பண்ண போகிறோம், வேறு வழியே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், சோச்சுக்கு டிபி வச்சுருங்க. 1:2 பக்காவாக வந்து எடுத்துடலாம். பட் 1:2 என்னோட சஜஷன் இல்லை, வேணாம், பண்ணாதீங்க. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இங்கே ஒர்க் ஆகும். சரி, இப்போது ஃப்ளிப்போட வேலை முடிஞ்சா? ஃப்ளிப்போட வேலை முடிஞ்சிச்சு. சோச் கிடச்சிருச்சு உங்களுக்கு. சோச்சுக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ளிப் எடுக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரீமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது மார்க்கெட் சோஸ் தான் வந்து பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் சோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ளிப் எடுக்கலாம். புரியுதா? பட் சோச் பண்ணாலும் ரிட்டர்ன் வர போகிறோம் இல்லையா ப்ரோ சப்ளைக்கு? சோச் ஆமாம், இங்கே பாருங்கள், இப்போ ஃப்ளிப்போட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இந்த ஃப்ளிப்போட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ சோச் வந்து இங்கே நடக்குது. இப்போது சோச் நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃப்ளிப்பு இல்லை, வேலைலாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஃப்ளிப்பு கிடையாது. அப்போது இந்த சோச்சுன்ற இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஃப்ளிப்பு கிடையாது, இப்போது அவைலபிள் இல்லை. அப்போ நீங்கள் தைரியமாக இந்த சப்ளைஸில் ட்ரை பண்ணலாம். ஆமாம். ஓகே. இப்போ இந்த சப்ளை 5 மினிட் போகிறோம். மார்க்கெட் என்ன பண்ணுறான், மிட்டிகேஷன் இங்கே ஒரு ஃப்ளிப் கொடுத்துட்ருக்கான். பட் நம்ம எடுக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தப்பு. ஏன்னா இது வந்து டிமாண்ட் வந்து ஃபுல் சைஸ் பாடி கண்டலாக இருக்குது. எடுக்கிறது என்னோட சஜஷன் இல்லை. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. ஃபெயில் ஆயிருமோ அப்படின்ட்டு நம்ம பயந்துகிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு என்ட்ரியுமே நம்மளால் அப்ரோச் பண்ண முடியாது.
ஓகேங்களா? அதனால நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ பாடி க்ளோஸ் ஆயிருக்கா? இல்ல. ஏன்னா விக்கு கொஞ்சம் கீழ இருக்கு. பாடி க்ளோஸ் ஆகல. பாடி க்ளோஸ் பண்ணா நம்ம இந்த இடத்துல செல் வந்து எடுக்கலாம். எஸ்எல் எங்க ப்ரோ வைக்கலாம்? எஸ்எல் எங்க வைக்கலாம் ப்ரோ சொல்லுங்க? ப்ரீவியஸ் ஏதாச்சும் ஹை இருக்கா பாருங்க ப்ரோ லெஃப்ட்ல. ப்ரீவியஸ் ஹை வந்து இங்க இருக்கு. கொஞ்சம் இப்படியே வைப்போம். ஸ்ப்ரெட் 0 தான். நோ ப்ராப்ளம். யூரோ யூஎஸ்டிக்கு. அப்ப நம்ம எங்க ட்ரேட் போறோம்? இங்க போறோம். இப்ப டிபி வந்து நம்மளோட ஐடியா. டிபி இங்க வைக்கிறது தான் நம்மளோட ஐடியா. இந்த டிமாண்ட்ல. அப்போ 1 எவ்வளோ? 1:74 வந்து வருது. அப்போ நம்ம என்ட்ரி 5 மினிட். ஓகே. இது கூட எனக்கு பெட்டரா இல்ல. எனக்கு இந்த சப்ளை எடுத்தானா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா 1 மினிட்டுக்கு நான் போயிடுவேன். ஓகேங்களா? 1 மினிட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி சப்ளைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி இருந்தால் இந்த மாதிரி சப்ளையில் என்ட்ரி எடுக்கும்போது 1:74ன்றது நம்ம என்ட்ரி இங்கே போடும்போது 1:100க்கு போயிடும். ஆனால் எஸ்எல் சேம் தான், டிபியும் சேம் தான். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ இதுவும் ஃபெயிலியர் ப்ரோ. அவ்வளோதான். ஏன்னா நமக்கு டிமாண்ட் ஃபெயில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பிளான் பண்ண சப்ளையே இம்பேலன்ஸ் கவர் ஆயிருச்சு. இப்போ இது சப்ளைவே கிடையாது. புரியுதா? ஓகேங்களா? சப்ளை கிடையாது. அப்போது டிமாண்ட் தான் இருக்குது, நமக்கு இன்னும் சப்ளை வரல. அப்போது இது வந்து நமக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் மாதிரி தான். ஓகேங்களா? இப்போது இந்த டிமாண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க. இதில் ஃப்ளிப் கிரியேட் ஆகும், பிஓஎஸ் எல்லாமே கிரியேட் ஆகும், லிக்விடிட்டி இருக்கும், இம்பேலன்ஸ் இருக்கும், ப்ரீமியஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம நார்மலாக சொல்கிறேன், ஒரு டிமாண்டாக எடுக்கும்போது எல்லாமே இருக்கும். என்ட்ரி பண்ணிங்கன்னா ஃபெயில் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயத்த மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு விஷயத்தையே. ஸோ ட்ரேடிங் வந்து ஒரு பிரமிடு மாதிரி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயத்துலேருந்து எண்டு எல்லா விஷயமும் இருந்தால் தான் அது ட்ரேடு டிபி வந்து போகும். ஓகேங்களா? பிஒய்ஸ் இருக்கணும், இம்பேலன்ஸ் ஆர்டர் பேக்காக இருக்கணும், ட்ரெண்ட் பார்க்கணும். இது எல்லாமே பார்த்தது எடுத்தால் தான் அது ஒர்க் ஆகும். ஒரு பிரமிடு மாதிரி போட்டுக்கணும். நம்ம அப்கமிங்கில் பார்ப்போம். எல்லாமே பேசுவோம் நம்ம. அப்போது இதிலே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த டிமாண்டில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். நமக்கு இங்கே போக சான்ஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து மேலே போகலாம். ஓகேங்களா? இங்கே போயிட்டு இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து இப்போ நமக்கு செல் வந்து பண்ண சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த ஹைன்றது ஒரு லிக்விடிட்டியா? சரி, ஒரு எஸ்எல் ரேஞ்சா? இந்த இடத்துல பீப்புள்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்களா? பீப்புள் இந்த இடத்துல செல் பண்ணியிருக்காங்களா? அது மார்க்கெட் வந்து கீழே இந்த இடத்துல செல் பண்ணது ஓகே, கீழே அடிச்சிருக்கு. இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்களா? இல்ல ப்ரோ. வரல. பைக்கும் வரல, செல்லுக்கும் வரல. அப்போ இந்த இடத்துல யார் பண்ணிட்டு இருக்கான்னா நம்மள மாதிரி ஆளுங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் இன்ஸ்டிடியூஷனல் என்டர் ஆகலை, அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அப்போ ஓகேங்களா? அப்புறம் அப்போ இன்னும் மேலே போகும் இல்லையா ப்ரோ? என்ன ப்ரோ? கண்டினியூ ஆகும். அப்போ இன்னும் மேலே போகும், ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். மேலே போகும் அப்படின்றதுக்கு நம்ம தான் வந்து பார்க்கணும். அதையும் வந்து பார்த்துருவோம். இந்த கேண்டில் என்ன கேண்டில்? ரிஃபைன்மெண்ட் எப்படி செய்யறது? என்ன ப்ரோ? 5 மினிட் ரிஃபைன்மெண்ட் இதெல்லாம் பார்ப்பீங்களா? 15 மினிட் 5 மினிட். ஆமாம். அதுக்கப்புறம் 1 மினிட் போகணுமா? இல்லை இல்லை. ஆமாம், 1 மினிட் போகணும். 5 மினிட்ல மிட்டிகேட் பண்ணிட்டா 1 மினிட் போகணும். ஓகே. இப்போது சப்ளை இருக்குது. இந்த சப்ளையோட ரூல்ஸ் சொல்லுங்கள், மிட்டிகேஷனோட ரூல்ஸ் சொல்லுங்கள். 15 மிட்டிகேஷன்னா 5 மினிட் ரிஃபைன்மெண்ட் பண்ணிட்டு ஸ்டாக்கும் பார்த்துட்டு சப்ளைல செல் பண்ணுறேன். ஓகே. இதில் மிட்டிகேஷன் இது வந்து என்ன கேண்டல் ப்ரோ? இன்சைட் இல்லை அப்படி கேட்கல. ஃபுல் சைஸ் பாடி கேண்டலா 50% கேண்டலா? 50% 50% கேண்டல்.
50% கேண்டலில் ஒர்க்கு எங்கே இருக்கும், எந்த இடத்துல இன்ஸ்டியூஷனல் இருக்கலாம், இந்த கேண்டலுக்கு உள்ள. இந்த கேண்டலே ஒரு இன்ஸ்டியூஷனல் கேண்டல், பட் இந்த கேண்டலுக்குள்ளே எங்கே இருக்கலாம்? 50%. 50%. சென்டர் சென்டரில் 50%. 50%. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் 50%க்கு வந்தானா? இல்ல. இல்ல இன்னும் வரல. இன்ஸ்டியூஷனல் மூவ்மெண்ட்டுக்கு வராமல் மார்க்கெட் இந்த இடத்துல இன்ஸ்டியூஷனல் வரமாட்டான். ஸோ அதனால் இன்னும் 50% கேண்டில் வரல. அப்போது நீங்கள் கேட்டிங்களா ப்ரோ, பாலாஜி ப்ரோ, மார்க்கெட் மேலே கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டிங்களா? இப்போ ஆன்சர் தெரியுதா? கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு? இல்ல நான் கேட்கல ப்ரோ, வேற யாரோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்டேன் bro. இப்போ மார்க்கெட் வந்து கண்டினியூஷன் பண்ணலாம், ஏன்னா அவனுக்கு இங்கே போகணும் இப்போ. அப்போ ஆமா. போகலாம். ஓகேங்களா? 50% இந்த ரீஃபண்ட்மெண்ட் வரைக்கும் கூட போகலாம். போயிட்டு அதுக்கப்புறமா நமக்கு சோர்ஸ் கொடுத்து செல் ஆகலாம். இப்படியும் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே ரீட் பண்ணும். அப்போ இது நடந்தால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் வந்து ரீட் பண்ணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதில் இந்த டிமாண்டே வந்து சரியாக இல்லை. ஓகே, அதை விட்டுருவோம். இப்போ மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய இந்த 50% வரைக்கும் மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வெயிட் பண்ணணும். இன்ஸ்டியூஷனோட மூமெண்ட் நமக்கு கிடைக்கணும், வெயிட் பண்ணணும். லண்டனில் தான் இருக்குது, பட் லண்டனில் இருக்கிறதுக்காக நம்ம எடுக்க முடியாது. யாராவது வந்து அந்த இடத்துல பையார் செல் வந்து பண்ணணும். பண்ணால் தான் நம்ம வந்து ஏதாவது பிளான் பண்ணி எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃப்ளிப்பு வேலை முடிஞ்சு. இந்த இடத்துல ஃப்ளிப்போட ஒர்க் முடிஞ்சது. அண்டர்ஸ்டாண்டா? அப்போது சோர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளிப்பு வந்து எடுத்தானா, சோர்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறமா மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரான், வந்துட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே போவான். புரியுதா? சோர்ச் வந்து பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஃப்ளிப்புக்கு வரான்னா அதோட மீனிங் சோர்ச்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரான், ஆர்டரை வந்து பிக் பண்ணுறான், கிளம்புறான் கீழே. அப்போ மேலே இருக்கக்கூடிய சப்ளைஸ் ஒர்க் ஆக சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறான், சோர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ளிப்பு ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ சோர்ச்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் சப்ளைக்கு போகுது. அப்போ இந்த சப்ளைஸ் 2 சப்ளைவும் ஒர்க் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு ரீசன் நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம 15 மினிட்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டு பார்த்தோன்னு வைங்களேன், ஒரு சப்ளை வந்து நம்ம எடுக்கிறோம், அதை பிளைனாக நம்ம எடுத்துடக்கூடாது அந்த சப்ளைவை. ஓகேங்களா? அந்த சப்ளை என்ன எதனால வந்திருக்கு, ஏதாவது விஷயம் இருக்கான்றதை பார்க்கணும். அப்போது இந்த சப்ளை எடுக்கிற டைம்லேயே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் இப்படி மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், பிஓஎஸ் பண்ணுறான். அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. இதுதான் எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட். அது கீழே கூட வந்து பார்த்துலாம். இல்லை, ஸோ அது கீழே மிட்டிகேட்டடாக இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரீம்ன்றது இதுதான். எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில் ஒரு ஃப்ளிப்பு கிரியேட் ஆயிருக்கா இந்த 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சர், 15 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சரில். மிட்டிகேஷன், ரியாக்ஷன், ஃபெயிலியர். அப்போது அதில் கிடைக்கக்கூடிய இந்த டிமாண்ட், சரி சப்ளைன்றது ஃப்ளிப்பா. அப்போ 15 மினிட்ஸுக்கு ஃப்ளிப்பு ஒர்க் ஆயிருக்கா? நம்ம இங்கே செல் போகிறது கிடையாது, ஏன்னா நமக்கு கீழே இந்த சோர்ச் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சப்ளைவே எடுக்க போகிறோம். நம்ம இங்கே செல் போக மாட்டோம். இது கொடுத்தா தான் நம்ம கன்ஃபர்மேஷன், செல் கன்ஃபர்மேஷன். இது கொடுத்துட்டான். அப்போ நம்ம சப்ளை எடுக்கும்போது இந்த சப்ளையோட வேலிடேஷன் என்னன்றது நமக்கு தெரியணும். இந்த சப்ளை எதுக்கடா கிரியேட் ஆயிருக்குன்னு பார்த்தா, மேலே ஒரு ஃப்ளிப்பில் இருந்து மிட்டிகேட் பண்ணிட்டு அங்கேருந்து செல் அடிச்சிருக்கான். அப்போது இந்த சப்ளை மேலே இருக்கக்கூடிய சப்ளைவை மிட்டிகேட் பண்ணி ஒரு கிரியேட் ஆன ஒரு சப்ளை. ஸோ இதில் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ தான் சோர்ச் கிடைக்குது. சோர்ச் கிடைச்சதுக்கப்புறம் சப்ளைஸ் நம்ம பார்க்குறோம். இங்கே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. இருங்க, க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே மேலே ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குது, டிசிஷனல் ஒன்று இருக்குது. இந்த டிசிஷனல் ஏன் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். பார்த்தா அதே டைம் ஃப்ரேமில் ஒரு ஃப்ளிப்பு கிரியேட் ஆகிருக்கு, அதில் கண்ட்ரோல் எடுத்த ஒரு சப்ளை. அப்போ இதில் கொஞ்சம் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? புரியுதா? ஸ்ட்ரக்சரை அப்படியே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ப்ரோ. நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோன்னா ஒர்க்கே ஆகாது, மேனிபுலேட் பண்ணிவிடுவான். அப்போ அதில் ரீஃபைன்மெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரீஃபைன்மெண்ட் இருக்குது, ட்ரை பண்ணலாம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கான், மேலே தான் வந்துட்டுருக்கான். அப்போ இந்த ஹையில் எஸ்எல்ஸ் வந்து இருக்குமா, எல்லாரோட எஸ்எல் இருக்குமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 50% மிட்டிகேட் ஆகணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா,
அப்போது 50% மிட்டிகேட் ஆகாமல் இப்படி வந்துட்டு ஏன் கீழே வரான்னா, இங்கே செல்லர்ஸை கொண்டு வருவான், அவனை போய் அடிப்பான், அடிச்சுட்டு அப்புறம் சப்ளைலேருந்து வருவான், இந்த மாதிரி பண்ணுவான். ஓகேங்களா? நம்ம எல்லா ரூலையும் ப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபெயிலியர் பண்ண போகிறான்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதா? நோ சப்ளை, ஃப்ளிப்பும் கரெக்டாக இல்லை. அப்போ மார்க்கெட் மேலே போக போகிறான். 50% மிட்டிகேட் பண்ணல, 50% மிட்டிகேட் பண்ணுவான். ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் பண்ணல, ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் பண்ணுவான். அப்போ மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுவான் அப்படின்றது நம்ம இப்போ வந்து தெரிஞ்சிச்சு நமக்கு. ஓகேங்களா? இப்போது ரீஃபைன்மெண்ட்டுக்கு போனான்னா நம்ம செல் பண்ணலாம். இதுக்கு மேல இருக்க எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் போக மாட்டாங்கிறீங்களா ப்ரோ? இல்ல இதுல இவ்வளவு கன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால இதுதான் போவாங்கிறீங்க? இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இதிலிருந்து நம்ம பார்க்க வேண்டியதான். ஓகே. நான் இந்த சப்ளைக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மேலே இருக்கிற சப்ளைலேருந்து செல் பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகே. என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இந்த சப்ளைக்கு போயிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தானா நம்ம 1 மினிட்டுக்கு போயிடலாம். 1 மினிட்டுக்கு போயிட்டு ஒரு என்ட்ரி வந்து நம்ம எடுக்கிறோன்னா அது வந்து ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும், ஹியூஜ் ப்ராஃபிட்டாக இருக்கும். 1:100லாம் ஈஸியாக அடிச்சலாம். அது இந்த ஒரு சின்ன மூமெண்ட்டுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் தான் நம்ம ஹோல்டு பண்ண போகிறோம் இந்த ட்ரேடுக்கு. ஏன்னா இங்கே சோச் ஆயிருக்கு, இந்த சோச்சுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட்ஸ்லேருந்து நம்ம பை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு செல் பண்ணலான்ட்டு இந்த சப்ளை வந்து எடுத்திருக்கோம். பட் இந்த சப்ளைவும் நமக்கு இப்படியும் போக சான்ஸ் இருக்குது, இப்படியும் போயிடலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம், டிமாண்ட் வரைக்கும், இந்த டிமாண்ட் வரைக்கும் மட்டுமே நம்ம ஹோல்ட் பண்ணலாம், போதும். ஏன்னா 1 மினிட்டில் என்ட்ரி ஆகிறோம் அப்படின்றப்போ 1:100லாம் ஈஸியாக அடிக்கலாம் இதில். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுல்லாக ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? சப்ளைலாம் நமக்கு எல்லாமே வந்து ஃபெயில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல் கொடுத்தா நம்ம செல் பண்ணலாம், இல்லைனா செல் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பிளான் சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸோட சப்ளை, இங்கே 15 மினிட்ஸ் சப்ளை, மேலே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ் சப்ளையில் மார்க்கெட் வந்தால் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம், நமக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம செல் பண்ணலாம், இல்லைனா மார்க்கெட் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காது, ஃபெயில் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கு, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த சப்ளை வந்து எடுத்தோம். ஸோ 5 மினிட் போனோம். 5 மினிட்டில் வீடியோ பார்த்துருப்பீங்க, இங்கே நம்ம எந்த ஒரு செல்லும் வந்து போகலை. மார்க்கெட் வந்து மேலே போனால் ரீஃபைன்மெண்ட் போயிட்டான். ரீஃபைன்மெண்ட் போனதுக்கப்புறம் நம்ம 1 மினிட் வந்து போகிறோம். ஓகேங்களா? 1 மினிட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ மிட்டிகேஷன் அதிலிருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட்டோட மிட்டிகேஷன் இங்கேருந்து தான் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஸோ கீழே லோ இருக்குது, மார்க்கெட் வந்து எடுக்கலை, ஹை வந்திருக்கு, மார்க்கெட் எங்கே எடுத்திருக்கான், இங்கே இந்த ஹை வந்து எடுத்திருக்கான், லோ வந்து எடுக்கலை. ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட் ஃபெயிலியர், சப்ளைவும் ஃபெயிலியர், ஸ்டில் நோ கன்ஃபர்மேஷன். சப்ளை எடுக்கிற வரைக்கும் மார்க்கெட் கன்ஃபர்மேஷனே கொடுக்கல எங்கேயுமே, ரைட்டா? ஸோ அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்ளை இருந்தது, இந்த சப்ளை இருந்தது, மிட்டிகேட் பண்ணிட்டான். 5 மினிட் போகிறோம், 5 மினிட்டில் ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட், அகைன் 1 மினிட் போகிறோம். 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் இருக்கா, நோ கன்ஃபர்மேஷன். ஸோ இதனால தான் கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனே வந்து இதுதான், கன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹிடன் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக மேலே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், மேபி வீடியோவில் வந்துருந்துச்சு அப்படின்னா பாருங்கள். ஸோ இங்கே கீழே இருக்கக்கூடிய ஹிடன் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டான். சரி, இப்போ நெக்ஸ்ட் மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு இந்த சப்ளைன்றது நம்ம டெய்லியில் எடுத்தோம். டெய்லியில் மார்க்கெட் ஃபெயிலியர் பண்ணலை. ஓகேங்களா? இந்த ஹையை எடுத்தால் தான் நமக்கு சோச். ஓகேங்களா? ஸோ கீழே சோச் இருக்குது, மேலே இந்த ஹையை எடுத்தால் தான் நமக்கு ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகும். இந்த ஹையை எடுத்ததுனால ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகாது. ஓகேங்களா? அப்போ இந்த ஹை எடுத்தால் தான் நமக்கு ட்ரெண்டு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இன்னும் நமக்கு சப்ளை வந்து கண்ட்ரோலில் தான் இருக்குது, இன்னும் நமக்கு ஃபெயிலியர் ஆகலை, ரைட்டா? டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இன்றைக்கி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வேறு செட்டப் வந்து போடலாம். சரி, இப்போது இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா
மார்க்கெட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஹையை எடுத்துருவோம். ஏன்னா இதுக்கு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிமாண்டுமே எந்த ஒரு சப்ளையுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். சப்ளை இருக்கா பாருங்கள், நல்லா பாருங்கள், சப்ளை இருக்கா? எங்கேயுமே இல்லை. இது மட்டும்தான் சப்ளை. அப்போது இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு மார்க்கெட் இங்கேருந்தே என்ட்ரி கொடுத்துரும். ஓகேங்களா? இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்தே மார்க்கெட் பை என்ட்ரி கொடுத்துரும். அப்போது நம்ம இங்கேருந்து பை வந்து இந்த ஹை வரைக்கும் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த டெய்லியில் மிட்டிகேட் பண்ணிட்டான், ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ரீஃபண்ட்மெண்ட்டை தூக்கிடலாம். இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த அப்டேட் நம்ம இங்கே பண்ணி வச்சுருந்த எல்லாமே எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு டெய்லியில் மிட்டிகேட் ஆகிட்டு டெய்லியை பிரேக் பண்ணாமல் இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், இந்த ஹையை இப்படி அடிச்சுட்டு எகைன் மேலே போயிட்டு கீழே வரோம். ஓகேங்களா? அதனால் இந்த ஹையை வந்து நம்ம எடுத்துப்போம். இங்கே இருக்கக்கூடிய லோ சோச் வந்து சோச் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம செல் வந்து போகலாம். ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது படி நம்ம செல் வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போகலை, கன்ஃபர்மேஷன் தான் வெயிட் பண்ணோம். வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அப்போது நம்ம ஸ்ட்ராட்டஜி படி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோச் எடுத்துருச்சுன்னா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ செல் எங்கே ட்ரை பண்ணலாம்? இந்த இடத்துல ஹண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கான் வேகமாக. இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்ளை இருக்குது, ரைட்டா? ஸோ 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் போவோம். மேலே ஹண்ட் பண்ண இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். எந்த ஒரு ஆப்ரேஷன் நடக்கலைங்க. அப்போது இந்த இடத்துல ஒரு சப்ளை எடுத்தோம். இந்த இடத்த நம்ம பார்க்கலாம், இங்கே ஏதாவது நமக்கு கிடைக்குமான்னு. இந்த இடத்துலையும் நோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து சரியாக இல்லை. அது இல்லாமல் லிக்விடிட்டி மூமெண்ட்டாகவும் இருக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் ஃபுல் ட்ராப், லிக்விடிட்டி மூமெண்ட்டாகவும் இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம் போகிறோம். 4 ஹவர்லேயே நம்ம பார்ப்போமே. 4 ஹவரில் நமக்கு ஏதாவது சப்ளை மிட்டிகேஷன் இருக்கா அப்படின்றது பார்க்குறோம். அதுவும் இல்லை. அப்போது டெய்லிக்கு போகிறோம். டெய்லியில் ஏதாவது சப்ளை மிட்டிகேஷனா? டெய்லியிலும் சப்ளை மிட்டிகேஷன் இல்லை. அப்போது மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த சோச் எடுத்தாலும் இந்த 2 சப்ளையும் ஒர்க் ஆகிறது ரொம்ப ரொம்ப டஃப்பு தான். ஓகேங்களா? இந்த 2 சப்ளை ஒர்க் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 2 சப்ளையில் என்ட்ரி போகிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். டெய்லிக்கு போவோம். டெய்லிக்கு போயிட்டு நம்ம இப்போ வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் மேலே போனோன்னா சப்ளை பிரேக் ஆகலாம். மார்க்கெட் மேலே போனோன்னா நமக்கு ஃப்ளிப்பு கிரியேட் ஆகிரும். அதுலேருந்து பை வந்து எடுக்கும். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கனால நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்டே தான் வந்து கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வீக்லி அனலைசிஸில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ட்ரி வந்து போகலை. நம்ம செல் பார்த்தோம், மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக பை அடிச்சிட்டான். இருந்தாலும் நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் போகலை. ரீசன் கன்ஃபர்மேஷன். ஸோ ஆல்வேஸ் கன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஹையை எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ளிப்பை எடுக்கிறோம், பை வந்து பண்ணுறோம். கீழே டிமாண்ட்ஸ் கூட இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்தது கோல்டு வந்து ஒன்ஸ் பார்த்துருவோம். கோல்டு என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஸோ நான் கோல்டு வந்து ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஹையை பிஒஎஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இந்த ஹையை பிஒஎஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க, அதில் தான் சொல்லியிருப்பேன். இந்த ஹையை பிஒஎஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்னா 15 மினிட்ஸில் இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே லிக்விடிட்டி. அப்போது மார்க்கெட் வந்து பை போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே செல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான்? மிட்டிகேட் பண்ணுறான். இங்கே மிட்டிகேட் பண்ணுறான். இந்த மிட்டிகேஷனுக்கு 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் இந்த மூமெண்ட் சரியாக இல்லை. அதனால் எகைன் இந்த லோவை அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். 1 மினிட் போகிறோம். 1 மினிட்டில் ஸோ லோ வந்து பிரேக் ஆகுது, மேலே சோச் வந்து கொடுக்குறான். ஓகேங்களா? இதில் நமக்கு கன்ஃபர்மேஷன்ன்றது இங்கே இருக்குது. கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. டிமாண்டுன்றது இங்கே இருக்குது. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. நாலு டிமாண்ட் இருக்குது. இதில் நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. பை வந்து போகணும். 1 மினிட்டில் இருக்கும், பை வந்து போகணும். இப்போ 4 என்ட்ரியை போட முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போய்க்கலாம். எல்லா வீடியோவில் நம்ம சொல்கிறது தான். ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு
எது டிமாண்டுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இது கிடையாது, இது கிடையாது. இது ரெண்டுமே சேர்ந்தது ஒரு டிமாண்டு. ஓகேங்களா? ஸோ இது ஓவர்லேப் ஆகுது பார்த்தீங்களா? இது ரெண்டுமே சேர்ந்தது ஒரு டிமாண்டாக இருக்குது. அப்போது மறுபடியும் 1 மினிட்டுக்கு வரலாம். 1 மினிட்டுக்கு வந்துட்டு ஒன் மினிட்ல நம்ம இங்கே டிமாண்ட்ஸ் வந்து எடுக்கிறோம். இது ரெண்டுமே சேர்ந்தது ஒரு டிமாண்டாக இருந்தது பார்த்தீங்களா? இங்கே ஒரு டிமாண்ட், இங்கே ஒரு டிமாண்ட். இதில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் ஒரு என்ட்ரி, அடுத்தது இந்த இடத்துல ஒரு என்ட்ரி. ஓகேங்களா? இப்படி தான் என்ட்ரி வந்து போடணும். ஸோ நம்ம இது ரெண்டுமே சேர்த்து ஒரு என்ட்ரியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒரு என்ட்ரியாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்ட்ரி வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் அண்ட் இந்த ஹை வரைக்குமே நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் 2 ஸ்டேட் வந்து கொடுத்துருந்தேன். மார்க்கெட் பிஓஐஸ் பண்ண மேலே வரலாம், இல்லைனா இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ இந்த என்ட்ரி வந்து நான் டிஸ்கார்டில் கொடுக்கல, நானும் எடுக்கல. ஏன்னா நமக்கு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸை மட்டும்தான் நான் வந்து டிஸ்கார்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன், நானும் எடுப்பேன். ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல நமக்கு சப்ளைவும் இருக்குது, மார்க்கெட் கீழேயும் வரலாம், அட் த சேம் டைம் நமக்கு மேலே இருக்கிற பிஓஐஸும் பண்ணலாம். அப்போ ரெண்டு சான்ஸ் இருக்குது. அப்படின்றனால நமக்கு ஹை ப்ராபபிலிட்டியாக இருந்தால் மட்டும் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்து பண்ணோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் வந்து எடுத்திருந்தாங்க இதே என்ட்ரி 1:18. ஓகேங்களா? சேம் என்ட்ரி அவர் எடுத்திருந்தார். ஸோ மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் டிபி வந்து கொடுத்து 1:14. ஓகேங்களா? 1:14 ஆர்ஆர் ஸோ வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ சூப்பரான ஒரு என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ நான் எடுக்கிற என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கணும், அது இல்லாமல் ஹை ப்ராபபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அதை நான் டச் பண்ணுவேன், இல்லைனா அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து பிஓஎஸ் வந்து பண்ணிட்டான், இதை கிளியர் பண்ணுவோம். ஸோ நமக்கு இப்போ ஒரு நல்ல இன்டியூஸ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. இது பிஓஎஸ். ஓகேங்களா? அப்போது இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் ஒர்க் ஆக ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதையும் எடுத்துக்கணும். இது எடுத்து கன்ஃபர்மேஷன் பார்த்து இதில் இருந்தும் பை வந்து பண்ணலாம். பட் ஹை ப்ராபபிலிட்டி அப்படின்றது இங்கே இருக்குது. மார்க்கெட் வந்து நல்லா டிமாண்ட்ஸை டச் கொடுத்து மார்க்கெட் போயிட்டுருக்கான். அதனால் நம்ம பை மட்டுமே ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, மார்க்கெட் முடிட்டோம். நம்ம வீக்லி அனாலிசிஸில் நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் பெஸ்ட் ஃபார் எஸ்எம்சி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து லைக் பண்ணுற மாதிரி இருக்குது, பிடிச்சிருக்கு, நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்லாம் கீப் அப் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.